அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவி வழங்கும் இது உங்கள் பேசும் நேரம். Connecting you with medical experts. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ENT டாக்டர் தான் மீட் பண்ண போறோம். ENT டாக்டரா, அதாவது காது மூக்கு தொண்டை தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறவங்க தான் ENT டாக்டர். அந்த வகையில ENT தொடர்பான பல முக்கிய தகவல்களையும் விழிப்புணர்வையும் பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க டாக்டர் பிரவீனா மேம். ஹலோ டாக்டர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஓகே, உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ டாக்டர் ENT ஸ்பெஷலிஸ்ட், இந்த ENT ஸ்பெஷலிஸ்ட்னா யாருன்னே பாதி பேருக்கு தெரியறதில்லை. இப்போ மக்களுக்கு வந்து இப்போ காதுக்கு ஒரு டாக்டருக்கு போகணும் போல், நோஸ்க்கு ஒரு டாக்டர் கிட்ட போகணும், த்ரோட்டுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போகணும். இந்த ENT ஸ்பெஷலிஸ்ட்னாவே அதுதான் பார்ப்பாங்கன்றதே அவங்களுக்கு நிறைய தெரியல. இந்த ENT ஸ்பெஷலிஸ்ட் என்ன பார்ப்பாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க? ஸோ இது பெரும்பாலான பப்ளிக் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். நிறைய பேர் வந்து ENTனா E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ நினைச்சிட்டு கண்ணு சம்மந்தப்பட்டது கூட வருவாங்க. ஸோ காது மூக்கு தொண்டை அது மட்டும் இல்லாம கழுத்து சம்மந்தப்பட்ட தைராய்டு இஷ்யூஸ் அது வரைக்கும் நாங்க பார்ப்போம். ஸோ காதுல ஏற்படுற ஏதாவது வலி, இலசீழ் வர்ற மாதிரி இருந்தது, நோஸ்ல அலர்ஜி, சைனஸ் இன்ஃபெக்ஷன், மைக்ரேன் இந்த மாதிரி, இல்லைன்னா தொண்டையில இருக்கிற டான்சில் வர்றதுல இருந்து தைராய்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரைக்கும் நாங்க ENT டாக்டர்ஸ் பாக்குறது உண்டு. அதுல மெயினா இப்ப காது டாக்டர், இப்ப காது வந்து ஏன்னா நம்ம காது கேட்டாதான் நம்ம பக்கத்துல என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், இல்லை நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். இப்ப அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காதுல வர பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன டாக்டர்? காதை வந்து நம்ம மூணா பிரிச்சுப்போம். காது வலி எதனால வேணா வரலாம். வெளிக்காதுல இன்ஃபெக்ஷன் இருந்தா வரலாம், நடுக்காதுல ஏதாவது பிரச்சனை வந்தா வரலாம், இல்ல உள்காதுல பிரச்சனை இருந்தாலும் காது வலி வரலாம். குழந்தைகளுக்கு காது வலி வர்றதுக்கு வந்து இந்த நடுக்காதுல வந்து நம்ம இயர் ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த ஜவ் வீக்கம் அடையலாம். சோ அந்த வீக்கம் எதனால வருதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு இன்ஃபெக்ஷனா இருந்திருக்கலாம், காம அழுதுட்டே இருந்திருக்கலாம், அதனால வந்து கோல்டு டெவலப் ஆகி அதோட இன்ஃபெக்ஷன் வந்து காதுகளுக்கு பரவி காது வலியா வரலாம். இதே அடல்ட்ஸா இருந்தாங்க, மோஸ்ட் காமன் காஸ் வந்து காது வலி வர்றது வந்து நம்ம காது சும்மா இல்லாம காதுல பட்ஸ் போட்டு குடையிறது, சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது இல்லையா, அதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் காது வலி. இது இல்லாம இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இல்ல வெளிக்காதுல ஏதாவது அடிப்பட்டு அது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆனாலுமே காது வலி வரும். இப்ப காது வலி ஒரு ப்ராப்ளம்னால இன்னொன்னு காது அடைச்சிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ஜலதோஷம், இப்ப கோல்டு ஏதாவது இருக்குன்னா எனக்கு காது அடைச்சிக்குது, நான் தலை குளிச்சோடனே எனக்கு காது அடைச்சிக்குது. நம்ம காது அடைச்சிக்கிறதுக்கு காரணம், அதாவது காது அடைக்கிறது நார்மல் கிடையாது. சில பேர் வந்து இது நார்மல் நினைச்சிட்டு பல வருஷமா காது அடைச்ச காதோட இருப்பாங்க. சோ ஏன் காமனா அப்பப்ப அடைக்கிறது ஏன் வருதுன்னா, காதையும் மூக்கையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு டியூப் இருக்கும். சோ இந்த டியூப்ல ஏதாவது ஒரு பிளாக் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா காதை வந்து இழுத்து பிடிச்சிடும். காது ஜவ இழுத்து பிடிச்சறதுனால காது அப்பத்திக்கு அடையும். சம்டைம்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கொட்டாவி விடும் போதோ, பேஷண்ட் வந்து சளி வந்து ஹச்சுன்னு தும்பும் போதோ அந்த டியூப் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் அது பிளாக் ரிலீஸ் ஆகும், சம்டைம்ஸ் அது க்ளோஸ் ஆகும். சோ மோஸ்ட் காமன் காஸ் வந்து அந்த டியூப் பிளாக் ஆறதுனால காது அடைப்பு ஏற்படுறது காரணம். இது நார்மல் தானா, இல்ல என்ன கியூர் பண்ண முடியுமா? பேஷண்ட் கிட்ட டியூரேஷன் ஃபுல்லா ஹிஸ்டரி கேட்டுக்கணும். அது அப்பப்ப வருது அப்படின்னா நமக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இல்ல எப்பவுமே காது அடைச்ச மாதிரி இருக்குன்னா அதுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். இப்ப காது உள்ள வேக்ஸ், இயர் வேக்ஸ் இருக்கும்ல, சில பேர் சொல்றாங்க காது உள்ள இயர் வேக்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதை வந்து எடுத்துடக்கூடாது எப்பவுமே அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சுத்தமா இருக்கக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி அதிகமா இருக்கிறதால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல, காதுல வேக்ஸ்ங்கிறது ரொம்ப நார்மல். இப்ப நம்ம வாயில எப்படி நம்ம சலைவா செக்ரீட் ஆகுதோ அந்த மாதிரி காதுல வேக்ஸ் இருக்கும். நம்ம தோல் மேல வந்து ஹேர் இருக்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி காதுல வேக்ஸ் டெவலப் ஆகுறது இயற்கை நம்ம கொடுத்துருக்க ஒரு ப்ரொடெக்ஷன். இந்த வேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம காது நல்லா கேட்கும். அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இல்ல சின்ன சின்ன பூச்சி உள்ள போயிடுச்சுன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மைனால அது ட்ராப் பண்ணி வச்சுக்கோ அந்த மாய்ஸ்சர்னால. சோ காதுல வேக்ஸ் இஸ் ஹெல்த்தி. அது அழுக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க, அது வந்து இட் இஸ் லைக் லிக்விட் கோல்டு தான் நாங்க சொல்லுவோம். அது காதுல இருக்கணும். சில பேருக்கு சில காரணங்கள்னால அந்த வேக்ஸ் வந்து ரொம்ப லாங் டர்மா இருந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை போய் ரொம்ப ஹார்டா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க வேக்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவோம். அதர்வைஸ் வேக்ஸ் இஸ் டோட்டலி ஹெல்த்தி. இந்த காது வேக்ஸ் இருந்தாவே எல்லாருமே முன்னாடிலாம் என்னன்னா ஏதாவது ஒரு பின்னு ஊசி எதையாவது வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்ப இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையாவே அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்ப அது ஒரு டூல் தானே இருக்கு எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலா அது இயர்பட்ஸ்ங்கிறது நம்ம கொடுத்த டேர்ம் தான். அது ஆக்சுவல் பேர் அது கியூடிப். அது நல்லா ஷேப் கரெக்டா இருக்கு, காதுக்குள்ள ஈஸியா போகுது அப்படிங்கறதுனால அதை இயர்பட்ஸ் மாத்திட்டாங்க. அந்த கியூடிப் எதுக்கு இருக்குன்னா, வேற ஏதாவது எங்கன்னா அது ரொம்ப ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறத வந்து ரிமூவ் பண்றதுக்கு பாடியில எல்ஸ்வேர் அததான் இயர், அதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். காதுல நான் சொல்ற மாதிரி வேக்ஸை எடுக்கணும்னு ட்ரை பண்றதே மிகப்பெரிய தவறு. பட்ஸ் போடுறது தவறு, அதையும் தவறு வந்து அந்த ஷார்ப்பா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுன்னா, நம்ம மிருதுவான காதுல இருக்க ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அது மட்டும் இல்லாம நம்ம காது கேட்கறதுக்கு முக்கியமான ஒரு ஆர்கன் தான் அந்த இயர் ட்ரம்.
அதுல ஓட்டை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்றது தவிர வேற வழியே கிடையாது. அப்போ எப்படி அந்த இடத்த கிளீன் பண்ணுது? இயர்பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கிளீன் பண்ணணும்ல? அதனால நம்ம இயற்கையே வந்து ஒரு செல்ஃப் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது உள்ள இருக்க அழுக்கு தானே வெளியே வரும். நீங்க எப்பயாச்சும் உங்களை அறியாம காதுக்குள்ள இப்படி விரல் வச்சு எடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் பவுடரி சப்ஸ்டன்ஸ் வரும், which is nothing but wax. சரிங்களா? அது வந்து தானே it will move. யாரெல்லாம் அதை மீறி கொண்டு போய் பட்ஸ் போடுறது, அதை மீறி வந்து பின்ன யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேக்ஸ் உள்ள சேர்ந்து அக்யூமுலேட் ஆயிடும். நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியா இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு தன்னைத்தானே வெளியேறிடும். இப்போ நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எனக்கு இப்பெல்லாம் ஒழுங்கா காது கேட்கறது இல்ல. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, அது முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் எனக்கு காது இப்ப கேட்கறது இல்ல. ஏன் அந்த இயரிங் லாஸ் வருது? இது ரொம்ப ஒரு குழந்தை சொல்லுது, இப்போ ஒரு டிவி பார்க்கும் போது வந்து ரொம்ப வால்யூம் ஜாஸ்தியா பாக்குது, ஒரு பேரண்ட் நோட்டீஸ் பண்றாங்க. இல்ல டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து எவ்வளவு சத்தமா எழுப்பி கேட்டாலும் எந்திரிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இந்த நீங்க சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து மூக்குக்கு பின்னாடி ஒரு சதை வளரும். அது பேர் நாங்க அடினாய்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த அடினாய்ட்ஸ் ஜாஸ்தி ஆகி போய் இந்த காதை உள்ள இருக்கிற டியூப் வந்து பிளாக் பண்றதுனால அந்த குழந்தைக்கு வந்து நார்மலா கேட்கிற அந்த இயர் ட்ரம் ஃபங்க்ஷன் இல்லாததுனால காது அடைப்பு ஏற்படலாம், அதனால காது கம்மியா இருக்கலாம். இது வந்து அந்த குழந்தைய ஃபீல் ஆகாது, ஏன்னா அந்த குழந்தை சவுண்டை ஏத்தி பார்த்துட்டு அது மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும் டே டு டே லைஃப். ஒன்லி ஒரு பேரண்ட், ஒரு அட்டென்டிவ் பேரண்டாலையும் ஒரு அட்டென்டிவ் டீச்சராலையும் அதை நோட்டீஸ் பண்ண முடியும். இதே அடல்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அப்பப்ப காது கம்மியா கேக்குது அப்படின்னா கண்டிப்பா காது ஜவ்வுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். ஓட்டையா இருக்கலாம், இல்ல காது ஜவ் உள்ள இழுத்து இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது குறைபாடு இல்லாம காது கம்மியா கேட்காது. டாக்டர் இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ அடல்ட்ஸ்க்குலாம் வந்து காது ஜவ்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்களுக்கு கேட்காம போகும், இல்லைனா வேற எந்த ரீசனும் இருக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸு, ஏர்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க, அதனால ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அதை யூஸ் பண்றதால ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்லை அதுதான் இதுக்கான காரணமா இருக்குமா? எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஎன்டி டாக்டர் கிட்ட வர்றதுக்கான மேஜரான ரீசன் வந்து இதுதான். தே ஆல்வேஸ் ஹேவ் திஸ் டவுட். இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும், இல்ல இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்ல ஏர்பாட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாமா, இல்ல இந்த சிலிகான் பட்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. எல்லாருக்கும் டவுட்டை கிளியர் பண்றதுக்கு வந்து நம்ம WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது வேணா யூஸ் பண்ணுங்க, ஆனா 60:60 ரேஷியோல யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60% வால்யூம் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 100 வரைக்கும் தூக்குறது அந்த மாதிரி பண்ணாம 60% வால்யூம், லெஸ் தென் 60 minutes. இந்த பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த இன்னொரு 60 minutes நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 5 to 10 minutes கேப் இடைவெளி விட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி நீங்க விடல, கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, கண்டினியூஸா இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு அதோட மாற்றம், அதோட விளைவு எதுவும் இப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் ஆஸ் யூ ஏஜ் என்ன ஆகும், நம்ம காதுல ரொம்ப நுண்ணியமா ஒரு ஹேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து இப்பத்துல இருந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். சோ 60 இயர்ஸ்ல உங்களுக்கு காது கேட்காத பிரச்சனை வரப்போகுதுன்னா அது உங்களுக்கு 40 இயர்ஸ்லயே அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு சில மூவிஸ்ல பார்த்தேன், இந்த லக்ஷ்மி, நானும் ரவுடிதான், அந்த மூவில எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு கேட்டோடனே அந்த கேரக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு காது சுத்தமா கேட்காம போயிடும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லா காது கேட்கும், பட் அந்த சவுண்ட் அவ்வளவு அதிகமா கேட்ட உடனே காது கேட்காம போயிடும். அது எப்படி சவுண்ட்? இப்ப நாமளே வந்து ஒரு திருவிழா கிட்ட போறோம், ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் கிட்ட அதை கிராஸ் பண்ணி போகும்போதே நமக்கு என்ன தெரியும், திடீர்னு காது வலி வரும். சில பேருக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் காது அடைச்ச மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் போறதுக்குள்ளார அது ரிலீவ் ஆயிடும். சோ இது வந்து டெம்பரவரி த்ரெஷ்ஹோல்ட் ஷிஃப்ட்னு சொல்றது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நம்ம காது வந்து அடாப்ட் பண்ணிக்காது. இவ்வளவு பெரிய சவுண்ட் அதை எதிர்பார்க்கல இல்லையா, ரொம்ப நுண்ணியமா இருக்க சின்ன சின்ன எலும்புகள், இந்த நரம்பெல்லாம் அதை எதிர்பார்க்கறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அதுவே ஒரு ஷாக்ல இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரொம்ப லவுட் நாய்ஸ், நம்ம காது பக்கத்துல பட்டாசு வெடிச்சிருக்காங்க அந்த மாதிரின்னா காது ஜவ்வே ஓட்ட விடுற அளவுக்கு அதுக்கு திறமை இருக்கு அந்த சவுண்ட்னால. சோ இதனால என்ன ஆகும்னா அந்த ஜவ்வு ஓட்டை மட்டும்தான் ஆயிருக்கும். சோ அந்த ஜவ்வு ஓட்டை நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கண்டுக்கவே இல்லை, ஓவர் த பீரியட் ஆஃப் மந்த்ஸ் கண்டுக்கவே இல்லைன்னா இது பர்மனன்ட் ஹியரிங் லாஸ் ஆகும். சோ அதுல டிவில காமிக்கிறது உண்மைதான். அது கியூர் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு இயர் லாஸ் ஆனதுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதோட அவங்க கேட்காத மாதிரி தான். அது என்ன டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம குணப்படுத்தக்கூடியது, நான் சொன்ன ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்தக்கூடிய ஹியரிங் லாஸ் இருந்ததுன்னா அது சரியாயிரும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நரம்புல ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா they have to go for hearing aids மட்டும்தான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஒரு ஏஜுக்கு மேல ஆக எல்லாமே தேய்மானம் அடைகிற மாதிரி அந்த ஹேர் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும். சோ அந்த ஹேர் செல் லாஸ் வந்து நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டிக்கு அது ரீப்ளேஸ் ஆகும். as the patient grows as an adult, ஏஜ் ஆக அந்த ஹேர் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகாத நிலைமைக்கு போயிடும். அப்ப அவங்களுக்கு ஹியரிங் எய்ட் மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். காதுல எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்றது காதுக்கு நல்லது அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? இந்த காதுல எண்ணெய் ஊத்துறது, காதுல மஞ்சள் கரைச்சு வைக்கிறது, அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப காது வலி இருந்துச்சுன்னா காதுல பூண்டு வச்சுப்பாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட். சரிங்களா? அது ஒரு ராங் கான்செப்ட். காதுல அதெல்லாம் ஊத்தக்கூடாது. சில பேர் எண்ணெயை சுட சுட காய்ச்சி எண்ணெயை ஊத்திட்டு வந்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்திருக்கோம். இயர் ட்ரம் டேமேஜ் ஆகி
இயர் ட்ரம் கிட்டத்தட்ட பர்ன் ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வருவாங்க. சோ காதுல ஏதாவது பிரச்சனைன்னா உங்களை பக்கத்துல இருக்க காது மூக்கு தொண்டை டாக்டர் தான் நீங்க அணுகணுமே தவிர நீங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க மேம் இந்த இதெல்லாம் ஊத்தக்கூடாது அதெல்லாம், அதே மாதிரி இந்த காதுக்கு கேட்கலன்னா ஒரு மிஷின் வாங்குறாங்க, மிஷின் தருவாங்கல்ல, ஸோ அந்த மிஷினை வந்து அவங்களாவே வாங்கி போட்டுக்கிறாங்க. எனக்கு காது லைட்டா கேட்குது, எனக்கு நான் மிஷின் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே போட்டுக்கலாமா இல்ல செக் பண்ணாதான் அதை யூஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் காது கம்மியா கேட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை இவாலுவேட் பண்ணணும். எதனால வேணா இருக்கலாம், ஒரு சாதாரண வேக்ஸ் அடிச்சிட்டு கூட இருக்கலாம், பல வருஷமா அந்த வேக்ஸ் இருந்துட்டே கூட இருந்திருக்கலாம், அதனால கூட அந்த பேஷண்ட்டுக்கு சரியா காது கேட்காம இருந்திருக்கலாம். இல்ல காது ஜவ்வுல சீழ் வந்துட்டு நின்று போயிருக்கலாம், சின்ன வயசுல சீழ் வந்துச்சுங்கிற அந்த ஹிஸ்டரியவே மறந்து போயிருக்கலாம், அதனால காது கேட்காம இருக்கலாம். சோ காது கம்மியா கேட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு ஆடியோமெட்ரிக் ஒரு டெஸ்ட் எடுப்போம். ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல பேஷண்ட்டை உட்கார வச்சு எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அவங்களுக்கு கம்மியா கேக்குது, எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அவங்களால கோப் அப் பண்ண முடியுது, ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் இந்த பேஷண்ட் வில் பி ஃபிட் ஃபார் அ ஹியரிங் எய்டா, இந்த கேண்டிடேட்டுக்கு ஹியரிங் எய்ட் கொடுத்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இருக்காதான்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். டைரக்டா காது கேட்கிற மிஷின் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு செலவு தானே ஒழிய அவங்களுக்கு எந்த பயனும் இருக்க போறது இல்லை. அது மாதிரி இந்த இயர் டிராப்ஸ் இருக்குல்ல, இயர் டிராப்ஸை வந்து ஐக்கு யூஸ் பண்ணலாம், அதான் ஐ டிராப்ஸை வந்து இயர்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஏன்னா ஐக்கு யூஸ் பண்றதை வந்து இயர்க்கு யூஸ் பண்ணலாம், நீங்க இயர்க்கு யூஸ் பண்றதா கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி எதுவுமே வந்து அட்வைசரி கிடையாது. ஏன்னா ஒரு இயர் டிராப்ஸை நம்ம ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டோம்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக். அந்த 1 வீக்குக்கு மேல அது எவ்வளவுதான் டிராப்ஸ் மிச்சம் இருந்தாலும் நீங்க அதை தூக்கி தான் போடணும். இன்கேஸ் நீங்க சம்டைம்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணீங்கனாலும் அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதோட அந்த குளிர்தன்மை மாறாம நீங்க யூஸ் பண்ணி தான் நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர. அண்ட் ஒன் மோர் திங், இப்ப 2 குழந்தை இருக்கு வீட்டுல, 2 குழந்தைக்குமே வேக்ஸ் இருந்துச்சு, அதனால டாக்டர் வந்து ஒரு டிராப்ஸ் சொன்னாங்கன்னா அதே டிராப்ஸை 2 குழந்தைக்கு யூஸ் பண்றது தவிர்க்கணும். இந்த குழந்தைக்கு தனியா இந்த குழந்தைக்கு தனியா தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும். அது மாதிரி சில டைம்ல காதுல ஒரு மாதிரி விஸ்லிங் சவுண்ட் கேட்கும்ல, இன்னொரு சவுண்டு கேட்கும், அது வந்து நானும் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சவுண்ட் ஏன் வருது? மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம், ரிங்கிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் காதுல குயின்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டினிட்டஸ்க்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. சாதாரண ஒரு வேக்ஸ்ல ஆரம்பிச்சு உள்காதுல இன்ஃபெக்ஷன் வரைக்கும் எல்லாத்தோட ஒரு வெளிப்பாடாவும் டினிட்டஸ் இருக்கும். எல்லாத்தையுமே தரவா இவாலுவேட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் அந்த பேஷண்ட் வந்து டைரக்டா காதுல சத்தம் வருதா இந்த மாத்திரை போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சத்து கம்மியாயிடுச்சு அதனால காதுல சவுண்ட் வருதுன்னு நினைச்சிட்டு சத்து மாத்திரையா போட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மோஸ்ட் காமன் காரணம் பாத்தீங்கன்னா இந்த உள்காது. இந்த உள்காதுல இருக்க சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட்டான இருக்கிற போன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி ரிங்கிங் சென்சேஷனா வரலாம். மேம் அப்புறம் முக்கியமா இந்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, தலை சுற்றல் வந்து வெர்டிகோ ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்கல்ல, அது வந்து காதோட தொடர்புடையதா எப்படி? எஸ், அப்சல்யூட்லி. வெர்டிகோ வந்து தலை சுற்றலுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து டிசீனஸையும் கிடினஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. தலை சுற்றல் அதாவது நானும் சுத்துறேன், என் ரூமும் சுத்துது, அப்படியே ராட்னத்துல போற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் தலை சுற்றல். இதை தான் நாங்க வெர்டிகோன்னு சொல்லுவோம். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் மயக்கமா இருக்கு, அதுக்கு வந்து வேற காரணங்கள் இருக்கலாம். சோ வெர்டிகோக்கு வந்து மோஸ்ட் காமன் காஸ் பாத்தீங்கன்னா காது சம்பந்தப்பட்டது. அந்த இன்னர் இயர் தான் வந்து இந்த ஹோல் பாடி, இந்த சேர்ல இப்படி கை வச்சிருக்கேன் அப்படிங்கிற சிக்னலை வந்து என்னோட மூளைக்கு அனுப்புறது அந்த இன்னர் இயர் தான். சோ அந்த இன்னர் இயர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுவும் வந்து வெர்டிகோ, தலை சுற்றல் அப்படின்னு காட்டும். நம்ம இந்தியன் விமென்க்கு வந்து ரொம்ப காமன். சோ அதை வந்து ட்ரீட்டபிள் தான். இப்போ வரும்போது அந்த பொசிஷனை வச்சு அவங்களை வந்து நாங்க ட்ரீட் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் தே மைட் ஈவன் நீட் சர்ஜரி. மேம் அப்புறம் இந்த காது சீழ் வரும்ல, அந்த மாதிரி வரும்போது சில பேர்லாம் என்னன்னா அதை அப்படியே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சரி அதுவாவே சரியாயிடும், அப்புறம் டேப்லெட்ஸ் போறோம் அதுவே சரியாயிடும் விடுறாங்க. அது சரியா? காது சீழ் வந்து என்ன கலர்ல வருதுன்னு பாக்கணும். அது வந்து ரொம்ப பச்சை கலர்ல இருக்கு, இல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு, கெட்ட வாசனையோட வருது, இல்ல சம்டைம்ஸ் சீழ் மட்டும் இல்லாம அது கூட பிளட்டும் வருது. சோ இதெல்லாமே வந்து நாங்க வந்து டேஞ்சரஸ் டைப்னு சொல்றது, அதாவது காதுல சேஃப் டைப் அன்சேஃப் டைப்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சீழ் வர கண்டிஷன். சோ அந்த மாதிரி அன்சேஃப் டைப்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு காதும் கம்மியா கேக்குது, அவங்களுக்கு சீழ் வந்து ரத்த கலந்து வருது அப்படின்னா இட் இஸ் a need for action. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து காதுல இருந்து தான் பக்கத்துல தான் இருக்கு மூளை. சோ அவங்களுக்கு காதுல இருந்து மூளைக்கு போற அந்த பாத்வே ஓபன் ஆயிருச்சு, which means அந்த இருக்க எலும்பெல்லாம் எரோட் ஆயிடுச்சு, அதெல்லாம் அரிச்சு போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு உடனே அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அவங்க இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல சர்ஜிக்கலா ஓபன் பண்ணி பஸ்ஸை வெளியே எடுக்கணும்னு அர்த்தம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பஞ்சா வச்சு அந்த அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். சோ காதுல சீழ் வந்தா உடனே அது என்ன டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்ப காதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. இப்ப காதை நம்ம ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லணும்? அது ஹெல்த்தி இயர் இஸ் நாட் அ கிளீன் இயர். அது ஃபர்ஸ்ட் அந்த மித்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ காதை சுத்தமா இருக்கணும்னு நினைக்காதீங்க, காதுல வேக்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த வேக்ஸை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கனாலே அது உங்க காது ஹெல்த்தியான இயர் தான்.
சோ குழந்தைங்களை காதை எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுன்னு கேக்குற நியூ மதர்ஸ்க்கு நான் சொல்றேன், தலைக்கு குளிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளீன் டவல் டிப் அதை வச்சு வந்து வெளிக்காதை மட்டும் சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த டவல் டிப்னால அவங்க குழந்தையோட காது ஜவ்வுலையோ இல்ல இருக்கிற முக்கியமான நரம்புகளையோ வரைக்கும் ரீச் பண்ண முடியாது. பட் உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். பட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு சுத்தமான காட்டன் டவல், வெள்ளையா இருக்கிற காட்டன் டவல் எடுத்து அதை நீங்க வச்சு தொடச்சுக்கிட்டாலே போதும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க, அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காது தொடர்பான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி மூக்கு தொடர்பான விஷயங்களை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் தேவி பிரியா, இது உங்கள் பேசும் நேரம்.